வெல்கம் பேக் டு தி சேனல். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல லாஸ்ட் வீடியோல ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம். அதாவது 5 கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம்டா இவங்கலாம் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி 5 கண்டஸ்டன்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். சோ இந்த வீடியோல அடுத்த 5 கண்டஸ்டன்ட், அதாவது 5 பேர் பார்த்திருந்தோம்ல, சோ அடுத்த செட் ஆஃப் 5 கண்டஸ்டன்டோட நேம் வந்து லீக் ஆயிருக்கு. அது யார் யாரு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். சீரியஸ்லி ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் விட இந்த சீசன் பிக் பாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன் இப்படி இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்றாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் சீசன் எல்லாம் பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா இந்த பிஆர் டீம்லாம் களத்துல இறங்குனாங்க, அவங்க வேலையை தொடங்குனாங்க. ஆனா இந்த சீசன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்பயே பிஆர் டீம்ல என்ன பண்றாங்க, எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வராங்கன்னு சொன்னல, அவங்களோட பிஆர் டீம் இப்பயே களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்தந்த கண்டஸ்டன்டோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரை யூஸ் பண்றவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து தவிர்க்கவே முடியாது போல, அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி என்னதான் பிஆர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே இது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா சொல்லணும் வச்சுக்கோங்களேன், ஒரு கரெக்டான விஷயம் மாதிரி தெரியல. எனிவேஸ் இந்த 5 கண்டஸ்டன்ட் யாருன்னு முதல்ல பார்த்தலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ரூமோட லிஸ்ட் வந்ததுல அதுலயும் உங்க நேம் வந்தது. இவங்களும் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான். என்னடா விஜய் டிவி ப்ராடக்ட் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்களேன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்களும் பாத்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான். நேஹா இவங்க லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் வீடியோக்குள்ள வந்திருந்தாங்க. வந்துட்டு நம்ம விஜய் விஷாலுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டுலாம் போயிருப்பாங்க. ஒரே டைம்ல 2 இடத்துல நூல் விடாத, தர்மடி வாங்கிடுவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரியான அட்வைஸ் தான். அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லப்பா இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு மெச்சூர்டா பேசுது பாரு, எரும கடா மாதிரி இருக்க நம்ம விஜய் விஷால், அவனுக்கு இல்லாத அறிவு இந்த பொண்ணுக்கு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ட்ரோல் வந்திருந்தது. ஸோ அதனால சொல்றேன், அந்த அளவுக்கு விஜய் விஷால் அந்த சமயத்தில் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேஹா இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் பயங்கரமா பாத்தீங்கன்னா மெச்சூர்டா பேசிட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சே, பிக் பாஸ்க்குள்ள போன ஒரு 10 நிமிஷத்துக்கே நம்மளுக்கு இவ்வளவு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போனா 100 நாள் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைச்சு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்டா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிய வந்தது எப்படின்னா, விஜய் டிவி சீரியல் பார்க்காதவங்களுக்கு சொல்றேன், இவங்களுக்கு தெரிய வந்தது எப்படின்னா, இவங்க ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. சோ அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆச்சு. சோ நீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இவங்க உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டரோட சன், அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து சில பேர் எடுத்து போடுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி தான் இவங்களும் எடுத்து போட்டுருக்காங்க. அங்க மயில்சாமி அவரோட சன் வந்து பாத்தீங்கன்னா யுவன் மயில்சாமி. சோ இவரு இந்த சீசன் உள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் சீசன்ல பேசி கேள்விப்பட்டிருப்போம். யாருன்னு தெரியும், லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா ரயன் இருந்தாரு, நம்ம பச்சைக்கிளி. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி அவரை வந்து அவங்க அக்கா சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் பயங்கரமா விளையாடி இருப்பாரு. அதுக்கப்புறம் சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாப்பா இவன் டாஸ்க் பீஸ்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. சோ இந்த சீசன்ல யாரு டாஸ்க் பீஸ்டா இருக்க போறது, யுவன் மயில்சாமி இவரு இருக்க போறாரா, இல்ல லாஸ்ட் வீடியோல பார்த்ததுனால உமேர் அவரும் உள்ள வர போறாருன்னு சொல்லியிருந்தோம்ல, சோ அவர் இருக்க போறாரா, இவங்க 2 பேர்ல யாருப்பா டாஸ்க் பீஸ்டா இருக்க போறது அப்படின்ற கேள்வி தான் வந்திருக்கு. ஏன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ரொம்ப பயங்கரமான ஆள் மாதிரி தான் இருக்காங்க. சோ அப்படின்னும் போது இவங்க 2 பேர்ல யாரு டாஸ்க் எல்லாம் பயங்கரமா விளையாட போறது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம உமேருக்குலாம் பாத்தீங்கன்னா இப்பயே ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர்ல யாரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற கேள்வி தான் பாத்தீங்கன்னா இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சீசனே ஆரம்பிக்கல, ஒரு டாஸ்க் வைக்கல, எப்படிப்பட்ட டாஸ்க்லாம் வைக்க போறாங்கன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர டாஸ்க்லாம் தூக்கி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசன்ல செம காண்டாயிடுவானுங்க. இவங்க 2 பேருக்கு தான் பாத்தீங்கன்னா டஃபா போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க 2 பேருக்கு நடுவுல பயங்கர டஃபா போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 2 பேர் கூடு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஆளும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், அதாவது விஜய் டிவியோட சீரியல் ஆர்டிஸ்ட் தான், புவியரசு. சோ இவரும் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வர போறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இந்த ரூமரா இவங்க எல்லாம் வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே ஒரு நேம் அடிபட்டுக்கிட்டே இருந்தது, புவியரசு உள்ள வராரு அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல, சரி இவரெல்லாம் வர மாட்டார்ப்பா, ஆல்ரெடி விஜய் டிவி ப்ராடக்ட் இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அப்படின்னும் போது இவரையுமே எடுத்து போட போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா இவர் நேமும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நான் சொல்ற லிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இவங்க எல்லாம் உள்ள வராங்க. சோ அந்த லிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இவரும் பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. சோ புவியரசு உள்ள வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா இவரும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நான் சொல்ல போற 2 பேர் பாத்தீங்கன்னா இவங்க 100% உள்ள வரது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அப்புறம் எதுக்கு இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து சேர்த்த, இந்த லிஸ்ட்ல சொல்ல போற 5 பேரும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உள்ள வராங்கன்னு தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்போ எதுக்கு இவங்க 2 பேர் டவுட் தான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 பேர் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உள்ள வராங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க நேம் வந்து அடிபடுது, பயங்கரமா அடிபடுது, இவங்க உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அடிபடுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா சொல்லணும்னா கொஞ்சம் டவுட் இருக்கு, இவங்க 2 பேர் உள்ள வரது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தானோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது ஏன்னு தெரியல, பட் எனக்கு பர்சனலா தோணுது.
ஓகே, அந்த 2 பேர்ல முதல்ல யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விஜய் சோபனா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு பிக் பாஸ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா இவங்க பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது கொஞ்சம் ரிவ்யூ பண்ணதுனால பயங்கரமாக கொஞ்சம் யோசிப்பாங்க. அதாவது பிக் பாஸ் எவ்வளோ நாள் இப்படி இது தப்பு இது சரி அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் ஐடியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் ரிவ்யூ பண்ணவங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு தர்மடி வாங்குறத நம்மளும் பார்த்துருக்கோம். நம்ம ஃபேட்மேன் ஆகட்டும் இல்லை ரிவ்யூவர் ரியா இருக்காங்களே, ஸோ இவங்கெல்லாம் உள்ள போயிட்டு போன சீசனில் தர்மடி வாங்கினாங்க. ஸோ இவங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களும் உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் அதிகபட்சம் இவங்க உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. உள்ள போய் ரிவ்யூ பண்ற மாதிரி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லை ரியா மாதிரியே அடி வாங்கிட்டு வெளியே வர போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா. ஸோ இவங்கள ரூமர்டு வீடியோலேயே பார்த்துருப்போம். அதாவது அரோரா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு. ஆனால் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றாங்க அரோரா உள்ள வரதுக்கு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரோரா உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் நிறைய கண்டென்ட் கிடைக்குங்க, நிறைய கான்ட்ரவர்சி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்காகவே அரோராவை தூக்கி உள்ள போடணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு. ஆனால் கொஞ்சம் டவுட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எனக்கு பர்சனலாக கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்கு. அரோரா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா 100% கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கொஞ்சம் டவுட் தான். ஆனால் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? அரோரா இவங்களை வந்து தூக்கி உள்ள போடலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை இவங்களாம் வேணாங்க, கொஞ்சம் பிக் பாஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கலைபரமாக இருக்கும். ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களாம் உள்ள வந்தால் இன்னும் கொஞ்சம் கலைபரமாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை போடலாம்ப்பா கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கு அப்டேட். அதில் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 பேர் பார்த்தீங்கன்னா 100% உள்ள வராங்க. லாஸ்ட் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ல இருக்காங்க. எனிவேஸ் அவங்க அந்த வெயிட்டிங் ஏரியால வச்சுப்போம். முக்கியமாக இந்த சீசனோட கான்செப்ட் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. எப்படிப்பட்ட கான்செப்டை கொண்டு வர போறாங்க? ஒரு வீடு இருக்க போதா, 2 வீடு இருக்க போதா, வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்க போதா அப்படின்றது எதுவுமே தெரியல. ஸோ எதுவுமே தெரியாதப்பயே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான ஹைப் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அது ஏறதுக்கு மெயினான காரணம் விஜய் டிவின்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவி இல்லை. ஏன்னா விஜய் டிவி சைட்லேருந்து விட்ட ப்ரோமோ இருக்குல்ல, அந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பெருசாக பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கன்ற அப்டேட் வருதுல்ல, ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப்பை கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா உள்ள போற எல்லாருமே அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாவே இருக்கு. ஏன்னா நான்லாம் உள்ள போறாங்க, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்றது இப்போத்திலேருந்தே மக்கள்கிட்ட திணிக்கிறாங்கன்னா அவங்க உள்ள போயிட்டு ஒவ்வொரு வீக்குக்கும் கண்டிப்பாக ஷெட்யூல் இல்லாமல் போவாங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நல்லவனா இருப்பேன், ஒரு வாரம் கெட்டவனா இருப்பேன், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் நல்லா ஆடுவேன், இந்த வாரம் டாஸ்க் நல்லா ஆட மாட்டேன். ஸோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரீ பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு செலவு பண்ணி டீம்லாம் செட் பண்ணும்போது இந்த பிளானிங் கூட இல்லாமல் போவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டீம் செட் பண்ணுறது, ப்ரீ பிளான் பண்ணுறது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினாலே வீக் வரைக்கும் வரலாம். ஆனால் வின்னர் ஆகிறது கஷ்டம். ஏன்னா வின்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனியாக யூனிக்காக ஒரு விஷயம் தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்யூனிட்டி. நீங்கள் உண்மையிலே உங்கள் கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படின்றத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனும் வின்னர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜெயிக்கிறது வந்து கேரக்டர் தாங்க. ஒருத்தன் டாஸ்க் நல்லா ஆடுறான் நல்லா இல்லை அது எல்லாத்தையும் தாண்டி அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான் அப்படின்றத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ஃபினாலே வீக்கில் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லா ப்ரிப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா தோத்து போகிற ஒரு இடம் அந்த வின்னிங் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மற்றபடி இவங்க யாரோட வாய்ப்பை தட்டி பறிக்கலனா, அதாவது இந்த மாதிரி டீமை வெளியே செட் பண்ணிட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது மூலியமா யாரோட வாய்ப்பை தட்டி பறிக்கலனா, இப்போ ஒரு வீக் ஒரு 4th வீக் 5th வீக்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4வது வாரம் 5வது வாரத்தில் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 3 பேர் வந்து டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஒருத்தன் வந்து டீம் செட் பண்ணாமல் வந்திருக்கான். ஆனால் அந்த 4 பேருமே ஒன்றா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4 பேருமே அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த 3 பேர் தப்பிச்சிருவாங்க. அந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கின்னு எலிமினேட் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக போய் ரீச் ஆகிருக்க மாட்டாங்க. இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பல்சரி அவங்களோட டீம் மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமாக பேசிக்கான ஓட்டு வந்து அவங்களுக்கு ஊந்துரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மிடில் இருக்கவங்களோட வாய்ப்பை தான் உங்களால் தட்டி பறிக்க முடியுமா தவிர வின்னரோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முதல்ல இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாருல பிஆர் டீம் வைக்கிறதுலாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்மளை ப்ரோமோட் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாருல, அது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.